ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 781 ஆரம்பிக்கிறது. மாற்றுக்கருத்து கிபி 788 820. ஆனால் இது ஒன்றுதான் ஆச்சாரியால் காலத்தை பற்றி முடிவு என்றில்லாமல் இன்னும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. ஓரியண்டலிஸ்ட் என்பதாக கீழ்திசை நாட்டு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சாரியால் கிபி 788 பிறந்து 32 வருஷம் ஜீவித்து கிபி 820 சித்தியாரான் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அபிப்பிராயம்தான் சரி என்ற நம்பவர்களிலும் படிப்பாளிகளுமாக உள்ளவர்களில் பெரும்பாலோர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். சரித்திர புஸ்தகங்களெல்லாம் சங்கராஸ் ஏஜ் என்றால் 788 820 ஏடி என்றே போட்டு அப்படித்தான் எல்லோரும் படித்து நம்பி வருகிறார்கள். கிமு 509 477 என்று நான் சொன்னதற்கும் கிபி 788 820 என்று சொல்வதற்கும் நடுவே சுமார் 1300 வருஷ இடைவெளி இருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயே ஆச்சாரியாளின் அவதார காலத்தை குறிப்பதாக இன்னொரு ஸ்லோகம் வழங்கி வந்திருக்கிறது. அதன்படி கிபி 788 என்றே ஆகும். வெள்ளைக்காரர்களும் இதைத்தான் அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்களுடைய ரிசர்ச் முடிவுகளாகவும் அநேகம் சொல்லி கிபி 788 820 தான் என்ற தீர்மானமாக முடித்திருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் நிதிநாகே பவ ஹன்யப்தே என்று கலியில் எத்தனாம் வருஷம் என்பதை சொல்லியிருக்கிறது. நிதிநாக இப வஹ்னி அப்தே, நவநிதிகளால் நிதி 9, நாக, வாசுகி, தக்ஷன் முதலான அஷ்டநாகங்கள். நாகம் என்றால் யானை என்றும் அர்த்தம் உண்டு. அஷ்டதிக் கஜங்கள் என்பதாக அதுவும் 8 தான். அதனால் இங்கே நாக என்பது 8, இப என்றாலும் யானை தான், ஆகையால் அதுவும் 8. வக்னி என்றால் அக்னி, அது 3. ஆகையால் இந்த சொற்றொடர் 9 8 8 3 என்ற எண்ணிக்கையை தருகிறது. தலைகீழாக்க 3 8 8 9. கலியில் 3889 என்றால் கிறிஸ்து சகாப்தப்படி 3889 -3102, அதாவது கிபி 787. ஆச்சாரியால் அவதாரம் கிபி 788 என்ற நம்பிக்கை இருப்பதை சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை வைத்துதான் அந்த நம்பிக்கை. 788 என்றேன். 787 என்று ஒரு வருஷம் ஏன் குறைச்சலாக வருகிறதென்றால், இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திரமான நாள் மார்ச் மத்தியிலும் ஏப்ரல் மத்திக்குள்ளும் சௌரமானமானால் ஏப்ரல் மத்தியை ஒட்டியுமே பிறப்பவை. அதாவது எந்த மானமானாலும் ஒரு இந்திய வருஷத்திலேயே 2 இங்கிலீஷ் வருஷங்களின் பகுதிகள் வந்துவிடும். நம்முடைய தனுர்மாசம் வரையில் ஒரு இங்கிலீஷ் வருஷம், அப்புறம் பங்குனி முடிய இன்னொரு இங்கிலீஷ் வருஷம் என்று இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இந்திய வருஷத்துக்கும் இதிலிருந்து இது என்று அடுத்தடுத்து 2 இங்கிலீஷ் வருஷங்களை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. நடக்கும் நம்முடைய சுபக்கிருத் வருஷத்தை 1962 to 1963 என்கிறோம். இம்மாதிரி கலி 3889 என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி 787 788 இருந்திருக்க வேண்டும். 788 என்று நம் தேசத்தில் உள்ள ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு அப்புறம் ஓரியண்டலிஸ்டும் அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொள்ளும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்கள் காட்டுகிறார்கள். இன்னின்னாருடைய பெயர்கள், அதாவது இன்னின்னாருடைய கொள்கைகள் பற்றி ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் வருகிறது. அதனால் அவர்களுக்கு பிற்பாடுதான் ஆச்சாரியால் வந்திருக்க வேண்டும். அவர்களுடைய காலத்தை பார்க்கும்போது ஆச்சாரியால் காலம் கிமு 509 477 இருக்கவே முடியாது என்று அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். இவற்றில் புத்தர் காலம் சாஸ்திரஜர்கள் ஆச்சாரியாளின் அவதாரமாக சொல்லும் கிமு 509க்கு ரொம்ப கிட்டே வந்து விடுகிறது. ரொம்ப கிட்டே என்ன, சமகாலமே ஆகிவிடுகிறது. புத்தர் காலம் ஏறக்குறைய கிமு 560 480 வரை. அவர் 80 வயசு இருந்தவர் என்று இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் முடிவு பண்ணி அப்படித்தான் இஸ்திரி புத்தகங்களெல்லாம் ஏறி இருக்கிறது. அதாவது புத்தரின் 50வது வயசில் ஆச்சாரியால் பிறந்து ஏறக்குறைய அவர் நிர்யாணமான சமயத்திலேயே தாமும் நிர்வாணமாக இருக்க வேண்டும். புத்தருக்கு பிறகுதான், அதாவது சாஸ்திரஜர்கள் சொல்கிறபடியான சங்கரரின் காலத்துக்கு பிறகுதான் புத்த மதம் அநேக இராஜாங்கங்களின் ஆதரவில் பிரச்சாரமாகி 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அசோக சக்கரவர்த்தியால் 4 திசையிலும் பரப்பப்பட்டது. இப்படி இருக்கும்போது சங்கரர் காலத்திலேயே பௌத்தம் தலை சாய்ந்தது என்றால் எப்படி சரியாகும் என்று ஆட்சேபிக்கிறார்கள்.
பௌத்த மதம் நெடுங்காலம் பரவிய பிறகே குமரேல பட்டர் பிறந்து அதை நிறைய கண்டனம் பண்ணி அதற்கும் அப்புறம்தான் ஆச்சாரியால் பாக்கியும் அதனை கண்டித்தது என்று சாஸ்திரங்களே ஏராளமான ஆதாரங்களை கொண்டு ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொண்டும் இப்படி புத்தருக்கு கான்டெம்பரரியாக அவர்கள் ஆச்சாரியாலை சொல்வது ஒவ்வாமல் இருக்கிறது என்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.